அதிக அளவு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகமுள்ள ஒரு ராசி அப்படின்னாவே 12 ராசிகள்லேயே இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். ரொம்ப துணிச்சலாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் சமாளிக்கக்கூடியவங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துக்கலாம், தைரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ராசி. நல்ல ஒரு மனோபக்குவம் படைத்த ராசி. மற்றவங்ககிட்ட எப்படி ஏற்றி இறக்க பேசணும், எப்படி அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு தெரிந்த ஒரு ராசிக்காரங்க அப்படின்னு அந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே அப்படி நெருப்பு மாதிரி கற்பூரம் மாதிரி கப்புன்னு அந்த விஷயத்தை பிடிச்சிப்பாங்க. நல்ல ஒரு அறிவாற்றல் இருந்தவங்களாக இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு கம்பீரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. 10 பேரை வழிநடத்தக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் அப்படின்னா அந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா 12 ராசிகள்லேயே முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் முதன்மையாக இருக்கணும். ஒரு 10 பேர் இருக்காங்க, குடும்பத்திலேயே கூட ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 5 பேர்த்தையும் வழிநடத்தக்கூடியவங்க பார்த்திங்கன்னா அந்த மேசராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, இந்த பரபவ வருடம் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், தொழிலில் சாதகமாக இருக்கா, குடும்பத்தில் சாதகமாக இருக்கா, யாருக்கிட்ட எப்படி ஏற்றி இறக்கி பேசணும், எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே அதில் நம்ம அந்த மனோபக்கத்துக்கு வந்துடுவோம். சரி, இது நமக்கு அவ்வளோ செட் ஆகாது, நம்ம இதை கொஞ்சம் ஒத்தி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபக்கத்துக்கு வந்துடுவீங்க. அதனால தான் இந்த வீடியோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதனால் வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மேசராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மேசராசிக்கு ராசியில் 11வது இடத்துல லாபஸ்தானத்தில் இந்த வருடம் பிறந்திருக்கு. உங்களுடைய கனவுகள், உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இந்த பரபவ ஆண்டு தொடக்கத்தில் மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும், ஒரு விதமான குழப்பம் தென்படும். ஏன்னா ஜூன் மாதம் வரையிலுமே நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த நிலை கொஞ்சம் இருக்கும். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியாக வளர்ச்சியை இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மேசராசிக்கு 2026 தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு சில இடைஞ்சல்கள் இருக்கும். ஏன்னா 7.5 சனி காலம் என்பதனால ஒரு சில இன்னல்கள், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. இந்த ஆண்டு வெவ்வேறு காலகட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு. பொதுவாக வேலையில், தொழில் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க. அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கலையே அப்படின்னு இருந்த நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு தான். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய சங்கடங்கள் வந்தாலும் கூட அந்த சங்கடங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிக்கக்கூடிய வழிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காலகட்டம் தான் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராமல் ஒரு பக்கம் செலவுகள் வந்தாலும் கூட அந்த செலவுகளை எப்படி சமாளிக்கலாம், இது வந்தால் இதை எப்படி டேலி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு தெரியும். அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இந்த காலகட்டத்தில் தைரியமாக ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு மனோதைரியம் படைத்த ஒரு நபர்களாக தான் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். வெளி நபர்களால் ஒரு சில முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. ஒரு சில வெளி நபர்களை நம்பி ஒரு தொழிலில், ஒரு வியாபாரத்தில் கூட இறங்குவீங்க. அது ஒரு சில இடத்துல சின்ன சின்ன தடையாக முடியறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. இருந்தாலும்
வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்ன தடைகள் வரும், அதுலேயே நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க. என்னடா நம்ம முயற்சி பண்ணோம், நிறைய கடினமான உழைப்பை போட்டோம், ஆனால் பலன் அப்படிங்கிறது டக்குன்னு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகுவீங்க. இருந்தாலும் அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் கிடைக்காது, கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதுக்கப்புறம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மேசராசிக்கு இந்த பரபவ வருடம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைந்திருக்கு. ஏன்னா 7.5 சனி காலம், வரவு ஒரு பக்கம் வரும். ஏன்னா வரவுக்கு மீறி செலவு செஞ்சால் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். வரவு வர்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அதனால் பெருசாக இந்த காலகட்டத்தில் எதுவும் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா சுப காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சுப விரயம் இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கிறது நல்லது. வீடு கட்டுறது, திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இறங்குனீங்க அப்படின்னா இந்த விரைய செலவு சுப விரயமாக கொஞ்சம் மாற்றிக்கலாம் இந்த மேசராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சொத்துலாம் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சொத்து இப்போ வாங்குங்க. அதற்கான சந்தர்ப்பம்லாம் இருக்குது. முயற்சி பண்ணிங்கன்னா வாங்குறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். நினைத்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் கைக்கு வரும். கடன் தொல்லை ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கும். மூத்த சகோதரர்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் அவங்க மூலிமா நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுது. ஒரு சிலர்லாம் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஒரு சொத்து வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். வெளிநாட்டுக்கு போய் ஒரு சிலர்லாம் பணிபுரியலாம். அதற்காக விசா கிடைக்க மாட்டேங்குது, அப்ளை பண்ணியிருக்கேன், ரொம்ப நாளாக இழுபறியாகவே இருக்குது, வெரிஃபிகேஷனுக்கே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்த அந்த நிலை மாறி இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் வெளிநாடு போகிறதா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனியாக பிரிந்திருந்தீங்கன்னா இந்த 7.5 சனியோட தாக்கம் அவ்வளவு பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த விசா கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் முயற்சியை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த வருமானத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். இல்லை அப்படின்னா வீண் விரயங்கள், தேவையில்லாத செலவுகள்லாம் வரதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் இந்த மேசராசி என்பவர்கள் இந்த ஆண்டில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வருமானத்தான நபர்கிட்ட கரெக்டான தொழிலில் கொஞ்சம் போடுறது நல்லது. எதுக்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதிகப்படியாக ஒரு வெளிநபர்களை நம்பி கொஞ்சம் முதலீடு போட்டுட்டு ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. விரயங்கள் வரத்துக்கான ஒரு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. 7.5 சனி காலம் அப்படின்னாவே விரயம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு விரயச்சனியாக சனி பகவான் வந்து அமரும்போது திடீர்னு செலவுகள் வரும். ஒரு சில இடத்துல போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கோபப்பட்டு எனக்கு அந்த பணமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறில் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் குடும்ப நபர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு இறங்குங்க. டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். சின்னதாக ஏதாவது ஒரு அவப்பேரோ ஒரு பிரச்சனையோ வரத்துக்கான சாத்தியக்கூறில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. குறிப்பாக ஆண்டு தொடக்கத்திலே ஒரு சிலருக்கு வரும். ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள், ஒரு சில கூச்சல்கள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மாறும் ஜூனுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி சின்ன இன்னல்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் தனிமனான வார்த்தைகள் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம். ஜூன் முதல் அக்டோபர் வரை உறவினர்கிட்டயே சின்ன கருத்து வேறுபாடு அப்பப்போ ஏற்பட்டு ஓரளவுக்கு அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துருவாங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வெளிநபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது, இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத வழக்கு பிரச்சனை, வீண் சண்டை சச்சரவு, மனஸ்தாபம் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். அவசரம் காட்டக்கூடாது. ஏன்னா போர்க்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள். அதனால் ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா டக்குன்னு வார்த்தைகளை விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் யோசிப்பீங்க, ஐயோ நமக்கு தடிமனான வார்த்தைகளை விட்டுடுமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிப்பீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். 7.5 சனி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு மனதில் மனத்தில் பதிஞ்சிச்சுனாவே கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் வந்துடணும். கடினமாக உழைப்பு போட்டாலும் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பேர் இல்லாத ஒரு தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தை பேர் கிடைக்கும். இந்த 7.5 சனி காலத்தில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுனால ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக தான்
வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். அந்த தடை வந்து அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அக்டோபருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி என்பவர்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் முதலீடு செய்வீங்க. ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கணினி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, கெமிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கும். அதோடு கூட கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட்டாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக பேசணும். மற்றவங்களை முழுமையாக நம்பி எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்க வேண்டாம். எதிர்பார்த்த உதவி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காது. கொஞ்சம் அரிதாக தான் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் சம்பள உயர்வுக்காக காத்துட்ருப்பீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். குறிப்பாக குடும்ப உறவுகிட்ட பேசும்போது நிதானமாக இருக்கணும். வார்த்தையில் தவறுதலான ஒரு புரிதல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. திடீர்னு செலவுகள் வரும். தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு நேர பயணங்களை தவிர்த்துட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெருமாள் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். சஷ்டி விரதம் இருந்துட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் சஷ்டி விரதம் இருக்கிறது, பிரதோஷ நாளில் விரதம் இருக்கிறது, நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் நல்ல மேன்மையை தரும். செஞ்சு பாருங்கள்.